யாருமே கேட்காத இல்லாட்டினா அதிகமா கேட்காத கேள்விகளா இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள் நாங்க எடுத்திருக்கோம். அத ம். பத்தி உங்களோட கருத்து? சந்திக்காத கண்களில். இந்த பாட்டு எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அதில இருந்து ஒரு பியூட்டி என்னன்னா, நம்ம அதான் கலையோட ஒரு பயனே அதான். ம். கலை வந்து போய் யார மகிழ்விக்கும்னே நமக்கு தெரியாது. நம்ம யாரோட கண்கள்ல வந்து அது ஒரு சந்தோஷத்த கொண்டு போய் சேர்க்கும்னு தெரியாது. நம்ம இதுவரைக்கும் பார்க்கவே பார்க்காத, பேசவே பேசாத ஏதோ ஒரு கண்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்த குடுத்துருக்கோம். இல்ல ஒரு ஆறுதல குடுத்துருக்கோம். இல்ல அவங்க ரொம்ப ஒரு துவண்டு போயிருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கும். இதுதான் அந்த ஒரு பாடல்கள், இது ஒரு கலை வந்து பண்ற அந்த வொர்க். அந்த பாட்டு அது மாரியான ஒரு சிச்சுவேஷன் ஜெயேந்திரா ரொம்ப அழகான சிச்சுவேஷன் குடுத்தாரு. அது ரொம்ப யூனிக்கான ஒரு டியூன். அந்த மெலடி வந்து அது மாரியான மெலடி நான் அதுக்கு முன்னாடி கேட்டதில்ல. அது மாரியான ஒரு மெலடி வந்து ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. ஷரத் ம். பண்ணியிருந்தது. அந்த சாங் முழுக்கவே வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ். அது எத பத்தியும் கவலைப்படாத ஒரு இது. அதுதான் வந்து அந்த பாட்டு. ஸோ அதில குறிப்பிட்ட லைன் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. "அன்பின் ஆணையானாய் ஆனாய் எங்கும் ஏங்கும் ஏழை ஏழை நானாய்." நானாய். அது வந்து ஃபீமேலோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரும். ஆ நீ ஆலைன்றது ஒரு ஃபேக்டரி. ஒரு அன்புக்கான ஒரு ஆலையா நீ ஆயிட்ட. ம். இவ்வளவு அன்ப தயாரிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த அன்புக்கு ஏங்குற ஒரு ஏழையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற அந்த ஒரு திங். ஓகே. ஏன்னா உலகமெல்லாம் நீ சந்திக்காத கண்களுக்கு தான் நீ இன்பம் குடுத்துட்டு இருக்க. ஆனா நீ சந்திச்ச எனக்கு நான் இங்க கேட்கிற ஒரு விஷயத்த நீ பார்க்க மாட்டேங்கிற அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் வந்து அந்த பாட்டுல இருக்கு. ஓகே சார்.